ஏதோ ஒரு துக்கம் உடைய மனசுல இருக்குது, உள்ளத்துல ஒரு பாதிப்பு. அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த துக்கமா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு துக்கமா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸை குறித்த துக்கமா இருக்கலாம். உங்களை பாதித்த ஏதோ ஒரு விஷயம் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த துக்கம் மாற மாட்டேங்குது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இல்ல. ஆண்டவர் அந்த துக்கத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறவர். அப்படின்னா துக்கத்திலிருந்து விடுதலை தருகிறவர், துக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை உயர்த்துகிறவர் என்பதாய் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்துல யோபு என்ற பக்தன் ரொம்ப துக்கப்பட்டு கலங்கினார். துக்கத்துக்கு மேல துக்கம் அவருக்கு. இழப்பினால் உண்டான துக்கம், வியாதியினால் உண்டான துக்கம், நிந்தையினால் உண்டான துக்கம், பரிகாசத்தினால் உண்டான துக்கம், இப்படி நிறைய அவருடைய வாழ்க்கையில துக்கத்திற்கு மேல் துக்கம். ஆண்டவர் ஒரு நாள் அந்த துக்கத்துல மீட்டு எடுத்து அவரை உயர்த்தினார். 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கும் அப்படி செய்வார். இந்த துக்கத்திலிருந்து நீங்க மீட்கப்படுவீங்க, இந்த துக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் துக்கத்தை சிலுவையில் அவர் சுமந்து முடித்து விட்டார். கட்டாயம் உங்களுடைய துக்கத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை உயர்